மத நல்லிணக்கத்தை எடுத்துரைக்கும் எமரால்டு ஐயப்ப விளக்கு வைபவம் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் குந்தா தாலுகா எமரால்டு பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் 43வது ஆண்டு ஐயப்ப விளக்கு வைபவம் நடைபெறுவதை முன்னிட்டு எமரால்டு பகுதியில் இருந்து வரும் மத நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் எடுத்துரைக்கும் வகையில் ஆலயத்திற்கு முன்பாக வைக்கப்பட்டுள்ள ஒளி பதாகையில் மும்மதங்களையும் குறிக்கும் குறிகளை வைத்திருப்பது எமரால்டு பகுதியில் நிலவும் மத நல்லிணக்கத்தை எடுத்துரைக்கும் வகையில் உள்ளது. இதை ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கு சுற்றுவட்டார பொதுமக்களும் இங்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். பல்லாவரம் தனியார் பள்ளியில் தமிழ்நாடு வில்வித்தை சங்கம் சார்பில் மாநில அளவிலான வில்வித்தை போட்டி. ஏராளமான வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். சென்னை அடுத்த பல்லாவரம் தனியார் பள்ளியான வேல்ஸ் வித்யாசிரம் பள்ளியில் தமிழ்நாடு வில்வித்தை சங்கம் சார்பில் மாநில அளவிலான வில்வித்தை போட்டி டாட் தலைவர் குமார் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. போட்டியை வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் நிறுவன தலைவர் மற்றும் வேந்தர் ஐசரி கணேஷ் துவக்கி வைத்தார். தமிழ்நாடு வில்வித்தை சங்கமும் தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கம் இணைந்து முதல் முறையாக உலக வில்வித்தை போட்டிகளை நடத்தியது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக டாட் பொதுச் செயலாளர் மற்றும் இந்திய வில்வித்தை சங்கத்தின் இணை செயலாளர் தினேஷ் பிரதீப், துணைத் தலைவர் அஸ்வின் குமார் ஐயர், உலக வில்வித்தை கூட்டமைப்பின் கான்டினென்டல் ஜட்ஜ் மணியம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து வில்வித்தை சங்க துணைத் தலைவர் அஸ்வின் பேசுகையில், மாநில அளவிலான வில்வித்தை போட்டி முதல் முறையாக நடைபெறுவதாகவும் இதில் 13, 15, 18, 21 வயதிற்குட்பட்டவர்களுக்கும் அதற்கு மேல் உள்ள வயதினருக்கும் 5 நிலைகளில் நடைபெறும் போட்டி எனவும் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கம், கோப்பைகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ்கள் வழங்கப்படும். இந்த சான்றிதழ்கள் எதிர்காலத்தில் சிறந்த பள்ளி, கல்லூரிகளில் சேர உறுதுணையாக இருக்கும். இந்த 2 நாட்களில் நடைபெறும் போட்டியில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அம்புகளை எறிய உள்ளனர் எனவும் இதற்கு அடுத்து தேசிய அளவிலான போட்டிகள் நடைபெறும் என தெரிவித்தார். இதுதான் நடக்குது அண்ட் இட் இஸ் பிகம் a grand success today. பிரைசஸ்ங்கிறது யூசுவலாக ஸ்டேட் அசோசியேஷன்ஸில் அவங்களுக்கு ஒரு ட்ராஃபி கிடைக்கும். மடிப்பாக்கத்தில் அகம் கல்வி மற்றும் அறக்கட்டளை சார்பில் கல்வி உதவித்தொகை வழங்கும் விழாவில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சென்னை மடிப்பாக்கம் தனியார் மண்டபத்தில் அகம் கல்வி மற்றும் அறக்கட்டளை சார்பில் கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் விழா அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்கம் மற்றும் அறக்கட்டளைகள் தலைவர் ராவணன் ஞானசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக ARJ பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் நிறுவன தலைவர் ஜீவகன் ஐயநாதன், சமூக ஆர்வலரும் மெகா பவுண்டேஷன் நிறுவனருமான நிமல் ராகவன், நாடக தயாரிப்பாளரும் கலைஞருமான கலைமாமணி சோலை ராஜேந்திரன், தயாரிப்பாளரும் நடிகருமான கலைமாமணி அழகன் தமிழ்மணி ஆகியோர் கலந்து கொண்டு தங்களது வாழ்க்கை வரலாற்று அனுபவங்களை மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டு நாம் படித்த கல்வியே நம்மை உயர்த்தும் என பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பதக்கங்களும் விருதுகளும் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் அகமுடையார் கல்வி மற்றும் அறக்கட்டளையின் பொருளாளர்கள் ராஜு, கணேசன் மற்றும் செல்வி சுப்பிரமணியம் மற்றும் அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உட்பட ஏராளமான மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அறக்கட்டளையின் தலைவர் ராவணன் ஞானசுந்தரம் பேசுகையில், அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள், ஆதரவற்ற மாணவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கி வருகிறோம். எங்கள் சங்கத்தின் மூலமாகவும் மாவட்ட பிரதிநிதிகள் மூலமாக தகுதி உடையவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் எனவும் மாணவர்கள் மென்மேலும் வளர்ந்து மற்றவர்களை கைதூக்கி விட வேண்டும் என்பதே எங்களது குறிக்கோள் என தெரிவித்தார்.
கட்டணம் இல்லாமல் பயிரும் வகையில் மாணவிகளுக்கு உதவியா இருக்கும். சப்சிடைஸ் ரேட் கூட கொடுங்க. நாங்க பேலன்ஸ் சங்கத்து மூலமா உங்களுக்கு பின்னாளில் அறிவிக்கப்படும். ஒரு கல்வி ஊக்கத்தை வாங்குறீங்க, நீங்க இது ஃபியூச்சர்ல நீங்க ஒரு 10 பேருக்கு செய்யணும். ரெண்டாவது கண்டிப்பா மண்டபத்தில் அகமுடையார் கல்வி அறக்கட்டளை மற்றும் சங்கத்தின் சார்பாக 250 மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது. அதே போல இது தென் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் பாமக காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் பாமக காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டமானது மாவட்ட செயலாளர் மகேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் பாமக முன்னாள் மாநில துணை பொதுச் செயலாளர் கும்மிடிப்பூண்டி செல்வராஜ், மாநில துணைத் தலைவர் திருப்போரூர் வாசு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் எதிர்வரும் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்தும் நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினர். இக்கூட்டத்தில் மாவட்ட தலைவர் உமாபதி, வாலாஜாபாத் பேரூராட்சி நகர செயலாளர் ஸ்ரீராம், காஞ்சி கிழக்கு ஒன்றிய செயலாளர் காலூர் சங்கர், மாவட்ட அமைப்பு தலைவர் ரவிச்சந்திரன், வன்னியர் சங்க செயலாளர் வேலாயுதம் உள்ளிட்ட மாநில, மாவட்ட, ஒன்றிய, கிளை நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். கூட்டணி வேட்பாளரை சரி, நம்ம வேட்பாளரையும் எம்எல்ஏ ஆக்குவது உறுதியான கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் கும்மிடிப்பூண்டி செல்வராஜ் அவர்களே, நல்ல தரமான பொறுப்பாளர் வச்சா ஆண்டிப்பட்டியில் அமைந்துள்ள 49 அடி உயர மாகாளி அம்மனுக்கு மார்கழி மாத உற்சவ விழாவை முன்னிட்டு மோட்டார் மூலம் பாலபிஷேகம் செய்யும் விழா மற்றும் பூச்சொரிதல் விழா சிறப்பாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தேனி சாலையில் அமைந்திருக்கும் 49 அடி உயர சர்வசக்தி மாகாளியம்மன் கோவிலின் மார்கழி மாத உற்சவ விழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மாகாளியம்மனுக்கு 108 பால்குட அபிஷேக நிகழ்ச்சியும் பூச்சொரிதல் விழா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதற்காக காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் 108 பால்குடங்களை ஊர்வலமாக கொண்டு வந்து அவை மோட்டார் மூலமாக எடுக்கப்பட்டு மாகாளி அம்மனுக்கு பால்குட அபிஷேகம் நடத்தப்பட்டு தொடர்ந்து பூச்சொரிதல் விழா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாலாபிஷேகம் மற்றும் பூச்சொரிதல் விழா நிகழ்ச்சி நிறைவை தொடர்ந்து மாகாளி அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அரியலூர் மாவட்டத்தில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி தீவிரம். வெளிநாட்டு வாழ் பறவைகள் வருகை கடந்த ஆண்டை விட குறைவு என கணக்கெடுப்பில் தெரியவந்துள்ளது. தமிழகத்தில் வலசை வரும் பறவைகளின் காலம் பொதுவாக அக்டோபர் மாதம் ஆரம்பித்து ஏப்ரல் மாதம் வரை நீடிக்கும் என்பதால் நீர்நிலை பறவைகள் கணக்கெடுப்பு கடந்த 27, 28 ஆகிய தேதிகளில் நடத்தப்பட்டது. அரியலூர் மாவட்டத்தில் கரவெட்டி பறவையின் சரணாலயம், சுக்கிரன் ஏரி, களத்துக்குளம், செட்டியரி, சித்தேரி உள்ளிட்ட 10 இடங்களில் திருச்சி பிஷப் கல்லூரி மாணவர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் சுமார் 100 பேர் பறவைகள் கணக்கிடும் பணியில் ஈடுபட்டனர். கணக்கெடுப்பில் திபெத் மற்றும் லடாக் பகுதிகளில் இருந்து வருகை புரிந்த வரைத்தலை வாத்து, மத்திய கிழக்கு ஆசியாவிலிருந்து ஊசி வாழ் வாத்து, வெண்புருவ வாத்து, தட்டை வாயன் உள்ளிட்ட பல்வேறு வலசை பறவைகள் மற்றும் இருப்பிட பறவைகள் கணக்கெடுக்கப்பட்டன. வெளிநாட்டு வாழ் பறவைகள் வரத்து கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைவாக உள்ளது. உள்ளூர் பறவைகள் அதிக அளவில் காணப்படுகிறது. வெளிநாட்டு வாழ் பறவைகளில் வரைத்தலை வாத்து அதிக அளவில் இருப்பது கணக்கெடுப்பில் தெரிய வந்தது.
அது என்ன போனது இங்கே போட்டுங்க. கௌரவிக்கும் விதமாக நீ கொடுக்கணும். அதை வாழ்வத்தை மேம்படுத்துறதுக்காக என்ன செய்யறோம்னா சேர்த்து கொடுக்குறோம். அதுக்கான வாழ்வுக்கான இலக்கை அனகாபுத்தூரில் தேமுதிக சார்பில் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூரில் அணகை நகர தேமுதிக சார்பில் தேமுதிக நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 2வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி தேமுதிக அனகாபுத்தூர் பகுதி செயலாளர் அணகை மகாதேவன் தலைமையில் அனகாபுத்தூர் நூலகம் மற்றும் ஆலவட்டம்மன் கோவில் அருகே நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மாவட்ட தேமுதிக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அணகை முருகேசன் கலந்து கொண்டு வண்ணப்பூக்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கேப்டன் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து கற்பூர தீபம் காட்டி மலர் தூவி நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஜெயக்குமார், மாநில இளைஞரணி துணை செயலாளர் ஜீவா, அவைத்தலைவர் மணி, பொருளாளர் சரவணன், துணை செயலாளர்கள் நாகேந்திரன், மாரி மற்றும் சாய் கிருஷ்ணன், மணிகண்டன், விகாஷ், விக்னேஷ், மகேஷ், தமிழ்ச்செல்வன், தமிழரசன், விஜய், பந்தல்மணி, வட்ட செயலாளர்கள் வெங்கடேசன், சுரேஷ், தமிழரசன், புல்லட் பாண்டி, இளைஞரணி செயலாளர் பிரகாஷ், மகளிரணி செயலாளர் மோகனாதேவி உட்பட மாநில, மாவட்ட, பகுதி, வட்ட, கிளை நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிர் அணியினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீங்க உள்ள வராதீங்க. செங்கல்பட்டு அருகே தந்தை மற்றும் மகனுக்கு ஏற்பட்ட கைகலப்பில் தந்தை தாக்கியதில் மகன் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். செங்கல்பட்டு அடுத்த பெருந்தண்டலம் ஊராட்சி ஓவர்டன்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் 50 வயதான ஜான்சன். இவரது மகன் 29 வயதான வெஸ்லி உணவு டெலிவரி செய்யும் வேலை பார்த்து வந்தார். வெஸ்லி இதே பகுதியைச் சேர்ந்த பெண்ணிற்கும் திருமணம் செய்ய பெற்றோர்களால் முடிவு செய்யப்பட்டு இன்று நிச்சயதார்த்தம் நடப்பதாக இருந்தது. இந்த நிலையில் வெஸ்லியை பற்றி பெண் வீட்டார் விசாரித்த போது போதை பழக்கத்திற்கு அவர் அடிமையானது தெரியவந்ததால் பெண் வீட்டார் திருமணத்தை நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக நேற்று இரவு வெஸ்லி தனது குடும்பத்தினரிடம் சண்டையிட்டு தாக்கியுள்ளார். இதில் கோபமடைந்த ஜான்சன் அருகில் இருந்த இரும்பு கம்பியை எடுத்து வெஸ்லி தலையில் தாக்கிய போது பின்தலையில் காயம் ஏற்பட்டு அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த செங்கல்பட்டு தாலுகா காவல்துறையினர் உடலை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து ஜான்சனை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
பம்மல் பகுதி கழக தேமுதிக சார்பில் மறைந்த தேமுதிக கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி ஏழை எளிய மக்கள் 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சென்னை அடுத்த பம்மல் பகுதி கழக தேமுதிக சார்பில் மறைந்த கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 2வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி பகுதி செயலாளர் வின்சென்ட் தலைமையில் பம்மல் புறக்காவல் நிலையம் அருகே நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக அண்ணா பல்கலைக்கழக சிவராமண பாபு கலந்து கொண்டு மறைந்த கேப்டன் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு கற்பூர தீபம் ஏற்றி மலர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செய்து புகழ்வணக்கம் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் 500க்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை அசைவ உணவு வழங்கப்பட்டது. இதில் அவைத் தலைவர் செல்வம், பொருளாளர் செபஸ்டின் மற்றும் நாகராஜ், துணை செயலாளர் பாலு, பிரபா, விஜயராஜ், சசிகுமார் உட்பட பம்மல் பகுதி கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.